கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் பிரச்சார கூட்டம் நடத்தும் பொழுது அதில் 47 பேர் அந்த உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடையே மிகப்பெரிய பரபரப்பாக மாற்றியது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக காவல்துறை விசாரித்து வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகிறாங்க. குறிப்பாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு குழு அமைத்து இந்த விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் கூடுதல் டிஜிபிக்கள் சோனல் மிஸ்ரா மற்றும் சுமித் சரண் ஆகியோர் தொடர்ந்து இந்த விசாரணை குறித்து தீவிரமாக கரூரில் முகாமிட்டு இந்த விசாரணை என்பதை நடத்திட்டு வராங்க. இந்த விசாரணையை பொறுத்தவரையில் கரூரில் இந்த சம்பவம் குறிப்பாக வேலுச்சாமிபுரத்தில் எப்படி நடந்தது என்பது குறித்து பல்வேறு விதமாக தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் 3D மேப்பிங் உள்ளிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு இடத்தில் எவ்வளவு பேர் கூட்டம் சேரலாம், எவ்வளவு நபர்கள் வந்தார்கள் உள்ளிட்ட அடிப்படைகள் எல்லாம் அங்கு இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த கூட்டத்தின் போது பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினரிடமும் விசாரணை என்பது நடைபெற்றது. மேலும் இதில் காயமடைந்தவர்கள், இந்த கூட்டத்தை பார்க்க வந்தவர்கள் என 306 பேருக்கு இந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பி சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து கரூரில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் 15க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருப்பதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐயின் முக்கிய நகர்வாக இந்த விசாரணை என்பது சென்னையில் இன்று நடைபெற இருப்பதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பணியூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்த இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பிரச்சார வாகனம், அந்த பிரச்சார வாகனத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள், மேலும் அதில் பணியாற்றியவர்கள், இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் எவ்வாறு நடந்தது, அந்த சம்பவத்தின் போது காவல்துறையினர் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தாரா, அப்படி தகவல் தெரிவித்தும் அவர்கள் ஏன் அலட்சியமாக செயல்பட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தொடர்பாகவும், அதே நேரத்தில் ஆதாரங்களை சேர்க்கவும், ஆவணங்களை சேர்க்கவும், சிசிடிவி காட்சிகளை எடுத்துச் செல்லவும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் சென்னை பணியூர் அலுவலகத்திற்கு வந்து இந்த விசாரணை என்பதை மேற்கொள்ள இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இன்று காலை இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது.